ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஹோல் மேக் ஆஃபி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க கதை பாலம் கட்டு சுவரை உடை. பாலம் கட்டு சுவரை உடை. நாம் விரும்புகின்ற மாதிரிதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். விரும்பியபடி வாழ்க்கையை வாழவிடாமல் செய்வது யார்? நமது எதிரிகளா அல்லது விரோதிகளா? இருவரும் இல்லை. நமது இன்ஹிபிஷன்ஸ். நாம் இஷ்டப்படி நம்மை வாழ விடாமல் தடுப்பது இதுதான். இந்த இன்ஹிபிஷன்ஸ் என்ற ஓட்டுக்குள் நாம் அடிக்கடி ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறோம். அப்பா, எனக்காக நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள், எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறீர்கள். தனிமையில் நீங்கள் உங்கள் தகப்பனாரை பற்றி இப்படி நிறைய யோசித்திருப்பீர்கள். ஆனால் எத்தனை முறை உங்கள் தந்தையிடம் நேரில், அப்பா, உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் நினைத்ததை சொல்ல விடாமல் தடுத்தது எது? அதுதான் உங்களின் இன்ஹிபிஷன். பல கூட்டு குடும்பங்களில் சாதாரணமாக நடக்கும் விஷயம் இது. மனைவிக்கு பூ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் வீட்டில் இருப்பவர்கள் கேலி பேசுவார்களோ என்று பயந்து சில கணவர்கள் மல்லிகை பூவையை யாருக்கும் தெரியாமல் கஞ்சா மாதிரி மறைத்து மறைத்து வீட்டுக்குள் கடத்தி கொண்டு போவார்கள். பல பேரின் காதல் தெரிவிக்கப்படாமலேயே ஊமை கண்ட கனவு மாதிரி தோல்வி அடைந்ததற்கும் அடைவதற்கும் இந்த இன்ஹிபிஷன் தான் காரணம். ஞாபகத்தில் இருந்து அழிந்துவிட்ட ஏதோ சின்ன தகராறுக்காக பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும் அண்ணன் தம்பிகள், அப்பா பிள்ளைகள், ஒரே ஆபீஸில் வேலை செய்பவர்கள், இன்ஹிபிஷன் என்ற சீன பெருஞ்சுவரால் இப்படி எத்தனை பேர் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள். நாம் மற்றவர்களோடு உறவு ஏற்படுத்தி கொள்ள பாலம்தான் கட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர பிரிப்பதற்கான சுவர் எழுப்பி கொள்ளக்கூடாது. பாட வேண்டும் என்று பலருக்கு ஆசை இருக்கும். டான்ஸ் ஆட வேண்டும் என்று பலருக்கு விருப்பம் இருக்கும். சில சமயம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்று தோன்றும். ஆனால் பிறர் என்ன நினைப்பார்களோ சொல்வார்களோ என்று பயந்து நம்மில் பலர் நாம் விரும்பும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்வதில்லை. லுக்கிங் குட், ஃபீலிங் குட் என இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. பிறர் கண்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் லுக்கிங் குட் என்பதற்காக நமது சந்தோஷத்தையே ஃபீலிங் குட் பின்னுக்கு தள்ளி காலால் மிதித்து கொண்டிருக்கிறோம். இன்ஹிபிஷன்ஸ் என்ற இந்த சின்ன தடைகளை உடைத்து கொண்டு நாம் சுதந்திரம் அடைவது எப்பொழுது? இந்த கதையை பார்க்கலாம். கோபி 14 வயது சிறுவன். தந்தை ஆசைப்பட்ட மாதிரி வகுப்பில் அவனால் மார்க் எடுக்க முடியவில்லை. இறுதி தேர்வில் தோல்வியடைந்து விடுகிறான். தண்ட சோறு, உருப்படாத முண்டம், ஒழிஞ்சி போடா, என் கண் முன்னே நிற்காதே என்று கோபியை திட்டு விடுகிறார் அப்பா. அவ்வளவுதான். மகனுக்கும் தனக்கும் நடுவே அப்பா ஒரு பெரிய இரும்பு திரை போட்டு கொண்டு விடுகிறார். பல ஆண்டுகள் ஓடி விடுகின்றன. கோபி +2க்கு வந்து விடுகிறான். தன் மகன் மீது அப்பாவுக்கு பாசம் இருந்தாலும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இயல்பாக அவரால் பேச முடியவில்லை, அரட்டை அடிக்க முடியவில்லை. தனக்கும் தன் மகனுக்கும் இடையே இப்படி ஒரு பெரிய இடைவெளி வந்துவிட்டதை நினைத்து கோபியின் அப்பா வருத்தப்படுகிறார். ஒரு நாள் ஆபீஸில் இருந்து வீடு திரும்பியதும் நேராக கோபியிடம் வந்து, என் ஆபீஸில் வேலை செய்யும் ஒரு கடைநிலை ஊழியர் தன் அன்பின் அடையாளமாக எனக்கு ஒரு திருக்குறள் புத்தகத்தை பரிசளித்து, இதை உலகிலேயே மிகவும் நேசிக்கும் ஒருவருக்கு நீங்கள் பரிசாக கொடுங்கள் என்று சொன்னார். உலகத்திலேயே நான் அதிகம் நேசிக்கும் நபர் நீதான் கோபி, அதனால் இதை உன்னிடம் கொடுக்கிறேன், வாங்கிக்கொள் என்று சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்தார். பல வருட காலம் தன்னிடம் முகம் கொடுத்து பேசாதிருந்த தந்தையின் அந்த வார்த்தைகளையும் செய்கையையும் கண்டு கோபி இதயம் வெம்பி புடைக்க ஆனந்தத்தில் ஆழ ஆரம்பித்து விட்டான். அப்பா, என் மீது உங்களுக்கு அன்பே இல்லை என்று இத்தனை காலமும் தவறாக நினைத்திருந்தேன். உங்களுக்கு நான் பாரமாக இருக்கின்றேனோ என்று கூட பல சமயம் நான் நினைத்ததுண்டு. உண்மையில் இன்று இரவு நான் தூக்கு மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ள இருந்தேன். அதற்கு மேல் கோபியை அவர் பேச விடவில்லை. தன் மகனை மார்போடு அணைத்து கொண்டு கண்ணீர் விட, அந்த கண்ணீர் துளியில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருந்த பெரும் சுவர் கரைந்து விடுகிறது.
நீங்களும் உங்கள் தாயை, தந்தையை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை நெஞ்சார நேசிக்கிறீர்களா? ஆனால் எப்போதோ விழுந்த இரும்புத் திரையின் காரணமாக நீங்கள் அவர்களை நேசிப்பதையும் அவர்களிடம் அன்பு வைத்திருப்பதையும் தெரிவிக்காமல் இருந்திருக்கிறீர்கள். உங்களின் இன்ஹிபிஷன்ஸை இந்த நிமிடமே உடைத்தெறிந்துவிட்டு அவர்களிடம் சென்று உங்களின் அன்பை உடனே தெரிவியுங்கள். மகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.